தைவான் பிங்க். இது எல்லாமே பாருங்க உங்களுக்கு காய் கண்டிஷன்ல தான் எல்லாமே. மேக்ஸிமம் ஒரு 3 மந்த்லயே உங்களுக்கு எல்லாம் காய் வந்துரும். புனே பிங்க், புனே அத்தின்னு சொல்லுவாங்க. எல்லா செடியிலுமே உங்களுக்கு காய் ரெடியா இருக்கு. இது ரேட் வந்து பேர் புனாசான் பேர். அது ஆல் சீசன் வரும். கோல் ரொம்ப தப்பமாக இருக்கும். ஊறுகாய்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். இது பாருங்க எவ்வளோ லென்த் இருக்கு. நீங்களே சாப்பிட்டு பாருங்க எவ்வளோ டேஸ்ட் இருக்குன்றது. இது பாருங்க எல்லாமே காய் இருக்கும். புஷ் பேப்பர்னா மாடி தரத்துல வச்சு எடுத்துக்கலாம். பட் கொஞ்சம் நிழல் வளர்க்கணும். வெயில் வச்சுன்னா செடி டேமேஜ் ஆகிடும். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மரம் ஹைட்டாக இருந்துச்சுல, கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்க உள்ள ஒரு பழமும் இருக்குது. கொல்கத்தா பிங்க்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இயர்லேயே காய் வந்துடும். இதோட ஒன்று ஐடியேட்டர் பிளான்ட்ல இருந்துச்சுல, காலி ஆயிடுச்சு. பெங்களூரா சொல்லுவாங்க. முன்ன கொடுத்த ரேட் தான் அது. சேம் ரேட் தான். மேங்கோலாம் ஒரே தேடுது 1000 ரூபா தான். பெரிய பேக்ல இருக்கிற எல்லா மேங்கோவுமே இப்போ காட்டதளவு மேங்கோ பிளான்ட் பாருங்க. இது பெங்களூரா. இதுவும் பாருங்க எல்லாமே என் கைக்கு மேலே இருக்கும் செடி. இந்த செடி பார்த்தீங்கன்னா கிராம்பு. அது கிராம்பு. ஆமாம், லவங்க பூன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இந்த கிராம்பு. இது வந்து ஸ்வீட் புளி. புளியிலே ஸ்வீட் புளி. தாய்லாந்து வெரைட்டிஸ். அபியூ. அபியூ ஃப்ரூட்ஸ்லேயே பெஸ்ட் ஃப்ரூட் அபியூ ஃப்ரூட். எல்லோ கலரில் வராது. வாட்டர் ஆப்பிள் நல்லா பெரிய பிளான்ட் அது. வாட்டர் ஆப்பிள் பெரிய பிளான்ட் 21 days கவர்லேயே வந்திருக்கு. பெரிய சைஸ் பிளான்ட். இதுவும் வச்ச உடனே உங்களுக்கு வந்துடும் நினைக்கிறேன். எல்லாம் உடனே வந்துடும் உங்களுக்கு. இந்த இடத்துல கீழே வர பிரான்ச்சஸ் இது எல்லாமே ஸ்டார் ஃப்ரூட். ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட் சொல்லுவாங்க. புளிப்பு வராது, நல்லா இனிப்பாக இருக்கும். ஒரு செடி எடுத்து கட்டுறப்ப நல்லா புஷ் டைப்பாக தான் இருக்குது நல்லாவே. இது எல்லோ கலர் தான். இல்லை ரெட் கலர். ஹே காய்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு கார்டன். ஸோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து வழக்கம் போல் சிவா நர்சரியில் தான் இருக்கோம். ஸோ சிவா நர்சரியில் வந்து நிறைய இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் வந்து எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு. ஸோ அண்ணங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன இருக்குன்ட்டு டிலே எல்லாமே உள்ளே போயிடலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் வாங்க பஸ் சொல்லுங்கண்ணா, என்னென்ன கலெக்ஷன் வந்துருக்குண்ணா இன்றைக்கி? இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் ஃப்ரூட்லேருந்து கேரளாவிலேருந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்துருக்குது. ஓகேண்ணா. அதில் பார்த்தீங்கன்னா இது வியட்நாம் ஃப்ரூட்ஸ்லேயே லாஸ்ட் டைம் வந்து பெரிய பிளான்ட்டாக இருந்தது. ஆமாம். அதுலேயே கொஞ்சம் மீடியம் சைஸ். இது நிறைய பேர் மீடியம் சைஸ் இருந்தால் கொடுங்கன்னாங்க இல்லைங்களா? ஓகே. அதனால அது மீடியம் சைஸில் இருக்கிற வியட்நாம் பழம் இது. சரிங்கண்ணா. இது வியட்நாமா எவ்வளோ நாள் ஈல்டுலாம் உடனே வந்துடும் உங்களுக்கு. இந்த இடத்துல கீழே வர பிரான்ச்சஸ் வந்தாலே உங்களுக்கு எல்லாமே பிஞ்சு எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். இந்த செடியிலேயே பார்த்தீங்கன்னா 1 or 2 செடியில் பிஞ்சு இருக்கும். ஓகேண்ணா. இதெல்லாம் குயிக்காகவே மேக்ஸிமம் ஒரு 6 மாதத்துலேயே காய் வந்துடும். ஆல் சீசன் தானே வியட்நாம் ஃபுல்லாகவே. ஆமாம். ஓகே. என்ன ரேட் வருதுண்ணா அது? இது 600 ரூபா வருது. இது 600 rupees. வாட்டர் ஆப்பிள் நல்லா பெரிய பிளான்ட் அது. வாட்டர் ஆப்பிள் பெரிய பிளான்ட் 21 days கவர்லேயே வந்திருக்கு. பெரிய சைஸ் பிளான்ட். இதுவும் வச்ச உடனே உங்களுக்கு வந்துடும் நினைக்கிறேன். இது நெக்ஸ்ட் வர சீசன்லேயே உங்களுக்கு காய்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இது சீசன் தான். ரெட் இப்போ வர ஆரம்பிச்சிடும். என்ன கலர்னா அது? இது ரெட் தான். ரெட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது என்ன ப்ரைஸ்? 1000 rupees போட்டு. 1000 rupees. ஓகேண்ணா. இது கொய்யா ரேட் இருக்கு. அர்க்காக்கிறங்களா? தைவான் பிங்க் காயோட இருக்குது பாருங்க. பாருங்க, இதெல்லாம் தைவான். இது பார்த்தீங்கன்னா தைவான் பிங்க். இது எல்லாமே பாருங்க உங்களுக்கு காய் கண்டிஷனில் தான் எல்லாமே. மேக்ஸிமம் ஒரு 3 மந்த்லேயே உங்களுக்கு எல்லாம் காய் வந்துடும். 3 மாதம் ஃபுல் புஷ்ஷாகவே வந்துடும். ஆமாம். பிங்க் இது தைவான் பிங்க். ஓகே. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்க ஹைட்டுக்கு இருக்கும். 5 feetலேயே வந்துடும் கிட்டத்தட்ட. எல்லாமே ஃபுல் புஷ் டைப்லேயே இருக்கும். வச்ச உடனே உங்களுக்கு காப்பு. உடனே மேக்ஸிமம் ஒரு 3 மந்த்லேயே வரும் இது காய். இது நல்ல சைஸ் வந்துடும். ஒரு கேஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பழம் இல்லை 6 பழம் அவ்வளோதான் வரும். அந்த சைஸ் நல்லா நல்ல பெரிய சைஸ். ஃபுல் ரெட். ஓகே. சீடு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் அதில். சரி. அப்படியே கடிச்சு சாப்பிடலாம். ஆமாம். இது வந்து அது 250 ரூபா. 250. ஓகேண்ணா. இது என்ன பிளான்ட்னா? இது வந்து பேரிக்கா பியர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓகே. நம்ம வெதருக்கு வருது. நம்ம வெதருக்குமே வருது. இதில் புது செடி வந்தனால இப்போலாம் கொஞ்சம் லீஃப் கொஞ்சம் பழுத்துட்டு இருக்கோம். சரி. ஒரு 5 days எல்லாமே ரெடி ஆகிடும். இது வந்து போமோகிரானேட். இது போமோகிரானேட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ பெரிய செடியாகவே வந்திருக்கு. லாஸ்ட் டைம் சின்ன வந்தது. ஓகே. பகவான் வெரைட்டிஸ். இதுவும் கிட்டத்தட்ட 4 அடிக்கு மேலே தான் இருக்கும். நல்ல புஷ் டைப்பில் தான் இருக்கும். ஓகே. சரிண்ணா. இது எல்லாமே ஸ்டார் ஃப்ரூட். ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட் சொல்லுவாங்க. புளிப்பு வராது, நல்லா இனிப்பாக இருக்கும். ஓகே. இது புத்தா பேம்போ ஷோக்காக வைக்கிறது. ஆக்சிஜன் பிளான்ட் இது. சரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே வியட்நாம் ஜாக்லேயே பார்த்தீங்கன்னா அதோட ஸ்மால் சைஸ் கவரில் கேட்டிருக்காங்க. ஓகே. அதனால இன்னும் ஸ்மால் ஹைட்டில் ஒரு 1.5 height 1 height போட்டிருக்கோம். சரிண்ணா. இது பாரு இந்த செடி. இது மேங்கோ பிளான்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது பங்கனப்பள்ளி, அல்போன்சா, எல்லா வெரைட்டி இருக்கு. இமம்பஸ் அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே இருக்கும் அதில். சரிண்ணா. இது ஃபிக். இது ஃபிக் பார்த்தீங்கன்னா பூனே பிங்க். பூனே அத்தின்னு சொல்லுவாங்க. எல்லா செடியிலுமே உங்களுக்கு காய் ரெடியாக இருக்குது. என்ன ரேட்னா அது? இது 140 ரூபா வருது. 140 ரூபா தான். இது பார்த்தீங்கன்னா மிராக்கல் ஃப்ரூட். இது மிராக்கல் ஃப்ரூட். பழமே உங்களுக்கு இவ்வளோ சைஸ் சின்னதாக வரும். ஓகே. சாப்பிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 3 hours உங்களுக்கு எந்த பழம் புளிப்பு சாப்பிட்டாலுமே இனிப்பாக தான் தெரியும். மாங்காய் சாப்பிட்டா கூட உங்களுக்கு சக்கரை மாதிரி இருக்கும். சரி. இதே போல் இது வந்து குடம்புளி. எல்லாம் நேற்று வந்தது தான். குடம்புளி கேரளாவில் வந்து கரும்புளின்னு சொல்லுவாங்க. அதை எல்லாமே இதை யூஸ் பண்ணுவாங்க கேரளாவில். இதே போல் இது வந்து லாங்கன் ஃப்ரூட்டு. லாங்கன் ரம்பூட்டான மாதிரியே தான் இருக்கும். உள்ளார எல்லோ கலரில் ஒரு பெரிய லாங்கன் நுங்கு மாதிரி இருக்கும். நுங்கு மாதிரி இருக்கும். இதில் எடுத்துச்சுங்க. இல்லை இதில் எடுக்கல.
இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரான்னு சொல்லுவாங்க. ஒரு 3 கலர்ஸ் அவைலபிள் நம்மக்கிட்ட. பிங்க்கு, ரெட்டு, ஆரஞ்சு கலரில் ஒரு 3 கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டு தான். இது தாய்பேட்டி லெமன். இது தாய்பேட்டி லெமன்லேயே ஸ்மால் சைஸ் கவரில். இது வாட்டர் ஆப்பிள்லேயே 13 சைஸ் கவரில் இருக்கும். நல்லா இதுவும் புஷ்ஷாக தான் இருக்கும். ஒரு செடி எடுத்து கட்டுறப்ப நல்லா புஷ் டைப்பில் தான் இருக்குது நல்லாவே. இது எல்லோ கலர் தான். இல்லை ரெட்டு கலர். இது வந்து ஸ்வீட் புளியிலே ஸ்வீட் புளி தாய்லாந்து வெரைட்டிஸ் இது. ஓகேண்ணா. இது வந்து கொல்கத்தா ஜாக்கு கொல்கத்தா பிங்க்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இயர்லேயே காய் வந்துடும். இதோட ஒன்று ஐடியேட்டர் பிளான்ட்டில் இருந்துச்சு, எல்லாம் காலி ஆயிடுச்சு. இதுவுமே இப்போ ஆர்டர் தான், எதுவும் இல்லை பண்ணுறதுக்கு. நாவல் பாருங்கள், இவ்வளோ நாவலில் பெரிய ஹைட் 15 எல்லாமே வந்து ப்ரைஸ் டீட்டெயிலெல்லாம் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்றேன். இதோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். என்னென்ன பிளான்ட்டு இருக்கிற எல்லா பிளான்ட்டும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அது முசம்பி 5 ஃபீட்டுக்கு மேலே இருக்கும். ஓகே. முசம்பி அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே தோல் உரிச்சு சாப்பிட்லாம் அதை. சரி. இது அதே வெரைட்டிஸ் தான். இது வாட்டர் ஆப்பிள் சின்ன கவர். அதுங்கிறது வந்து செக்கோத்ரா அல்லது பப்ளி மாஸ் சொல்லுவாங்க. பெரிய பழம் அது. ஓகே. இதில் டெர்மினேலியா. இது தாய்பேட்டி லெமன்லேயே கொஞ்சம் பெரிய கவர். ஓகேண்ணா. இது மேங்கோவெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பங்கனப்பள்ளி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு 8 அடிக்கு வரும். இதெல்லாம் ஹைட்டான பிளான்ட் வச்ச உடனே உங்களுக்கு ஈல்டு. எல்லாமே 50 கிலோ கவரில் இருக்கும். ஓகேண்ணா. பெங்களூர் சொல்லுவாங்க. முன்ன கொடுத்த ரேட் தான் அது. சேம் ரேட் தான். மேங்கோலாம் ஒரே தேடுது 1000 ரூபாய் தான். பெரிய பேக்கில் இருக்கிற எல்லா மேங்கோவுமே இப்போ காட்டுறதால மேங்கோ பிளான்ட் பாருங்க. இது பெங்களூரா. இதுவும் பாருங்க எல்லாமே என் கைக்கு மேலே இருக்கும் செடி. ஓகே. எல்லாமே 7-8 அடி கம்மி எதுவும் வராது. இது வந்து இமாம் பசந்த் எல்லாமே அது மாதிரி தான். 7 அடிக்கு கம்மி எந்த செடியுமே இருக்காது. அதெல்லாம் துளிர் விட்டுருக்கு ரெடியா. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது மல்லிகா வெரைட்டி. அதிகமாக மூவிங். இப்போ இது வந்து நீளம். மல்லிகைலாம் காலி ஸ்டாக் வந்ததெல்லாம் காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆர்டர் தான் காலி ஆகிடும். இது வந்து நீளம் இருக்குது. அதே மாதிரி கேசரி இருக்குது. இது வந்து பெத்ரசா சொல்லுவாங்க. தோல் உரிச்சு சாப்பிட்ற பழம் இது. இதுவும் இன்னைக்கு ஸ்டாக் காலி ஆகிடலாம், புக் பண்ணிட்டாங்க. சரி. அதில் மாங்காய் இருக்குது, காட்டிடலாம். அதெல்லாம் எப்பயுமே வந்துட்டு இருக்குமா? அது எல்லா சீசனுமே வரும். காய் முடிஞ்ச உடனே திரும்ப ரெடி ஆகிடும். இது ரேட் வந்து புனாசான்ட்டு பேர். அது ஆல் சீசன் வரும். தோல் தப்பமாக இருக்கும். ஊறுகாய்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். பழமும் விடுவாங்க. தோல் திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால பழம் தர மாட்டாங்க. சரி. இந்த செடி பார்த்தீங்கன்னா கிராம்பு. ஆமாம், லவங்க பூன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இது கிராம்பு. இது தென்னையிலேயே பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்லேயே வர்றது. MOD இருக்கும், கங்கா பாண்டர் இருக்கும். சரி. மேங்கோவிலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து காலப்பாடி. அது ரொமானியா இருக்குது. காலப்பாடி ரொமானியா. ஆமாம். இது ஐஸ் பீன் அங்கே இருக்கு. அது ஐஸ் பீன்ஸ். இது பாருங்கள் லாங் மல்பெரி. இது லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மரம் ஹைட் தான் இருந்துச்சுல, கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் ஒரு பழமும் இருக்குது. பறிக்க முடியாத ஹைட்டில் இருக்குது அது. இது பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குது. நீங்களே சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட் இருக்குன்ட்டு. மல்பெரி செடி எங்கே பாருங்க, எல்லா இடத்துலையும் பயங்கரமான காப்பு. கட்டிங் பண்ணி விடுனது. அப்பப்போ கட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது காயாகவே இருக்குது. ஆனால் அதுலேயே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் பழுத்துருச்சுன்னா பிளாக் ஆகுதுன்னா? இல்லை பிளாக் க்ரீனு வெரைட்டி. ஓகே. க்ரீனு லைட்டாக ஒயிட்டு சேஞ்ச் ஆகும். தேன் மாதிரி இருக்கும் அப்படி சாப்பிடும்போது. சரி. ஃபுல்லாக இருக்குது. இதோ மங்குஸ்தானில் இங்கேயும் இருக்குவாங்க. இதெல்லாம் மங்குஸ்தான் பிளான்ட். மங்குஸ்தான் வெரைட்டி பாருங்கள். மங்குஸ்தானில் இது 250 போட்டிருக்கோம் நாங்கள். 250 தான். ஆமாம். ஓகே. பாருங்கள் இந்த வெரைட்டி எல்லாம் ஃபுல்லாக மங்குஸ்தான். அது இது ஃபுல்லாக பட்டர் ஃப்ரூட்டு. அவகாடோ ஃப்ரூட் பாருங்கள் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. இது வந்து ப்ளூபெரி. இது இந்தியன் ப்ளூபெரின்னு சொல்லுவாங்க. அது இந்தியன் ப்ளூபெரி. ஆமாம். இது சுலேடம் செர்ரி. இது செர்ரி பழத்துலேயே கொஞ்சம் சுலேடம் செர்ரி கேரளா வெரைட்டிஸ். இது செர்ரி பாருங்கள், செர்ரி வெரைட்டி. இந்த பக்கம் பாருங்கள் எல்லாம் சாத்துக்குடிங்களாண்ணா? சாத்துக்குடி, ஆரஞ்சு, சாத்துக்குடி, சப்போட்டா எல்லாமே இதில் இருக்குது.
இது பாருங்கள் பெப்பர், புஷ் பெப்பர் இது. புஷ் பெப்பர் இது பாருங்க எல்லாமே காய் இருக்கும். புஷ் பெப்பர்னால் மாடி தோட்டத்தில் கூட வச்சு எடுத்துக்கலாம். பட் கொஞ்சம் நிழல் வளர்க்கணும். வெயில் வச்சுன்னா செடி டேமேஜ் ஆகிடும். கொஞ்சம் நிழல் செட்டுக்குள்ளே போட்டு வளர்த்திங்கன்னா சூப்பராக வரும். வீட்டுக்கு தேவையான அளவுக்கு காய் எடுத்துக்கலாம். இதுலேயே எல்லா செடிலையும் பாருங்கள் ஃபுல்லாக காயோடு தான் இருக்கும். நல்லா இருக்கும். மிளகு இது என்ன ரேட்டில் வரும்? இது 150 ரூபா வருது. இது பாருங்கள், இது ரம்புட்டான். இது கிராஃப்டட் தான். பட்டிங்கு இந்த இடத்துல இப்போ தெரியும் பாருங்கள், பட்டிங் பீஸ் தெரியும். இது வந்து N18 சொல்லுவாங்க. N18 இது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பட்டிங் தான். ஹைட் நம்ம கிட்ட ஒரு அடி தான் இருக்கும். ஓகே. இது வந்து கிராம்பு, கறி மசால் பட்டை ப்ளஸ் பிரியாணி இலை. இது அது ஜாதிக்காய் செடி, நட்மக்குன்னு சொல்லுவாங்க. அதை நட்மக் ஜாதிக்காய். இது ரொம்ப காஸ்ட்லி. இன்னைக்கு எல்லாம் தென்னந்தோப்புலாம் ஏதோ வைப்பாங்க. லைஃப் லாங் வந்து இன்கம் கொடுக்குற செடி இதெல்லாம். இது தென்னந்தோப்பு மாதிரி எப்பயுமே காய் போகுது. எப்பவுமே காய் வந்துட்டே இருக்கும். இது வந்து அபியூ ஃப்ரூட். இது அபியூ ஃப்ரூட்ஸ்லேயே பெஸ்ட் ஃப்ரூட் அபியூ ஃப்ரூட். எல்லோ கலரில் வராது. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து லிச்சி லாங்குன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதில் வந்து எல்லோ கலரில் வரும். லிச்சி வந்து ரெட் கலரில் வரும். உள்ளெல்லாம் நுங்கு மாதிரி தான் இருக்கும். ரம்புட்டான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வெளியே வந்து முடியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பன்னீர் சாம்பா, பன்னீர் கொய்யா சொல்லுவாங்க. வாட்டர் ஆப்பிள் பழம் மாதிரி வரும், பட் கொய்யா பழம் மாதிரி வரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டா பன்னீர் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் எல்லாம் பெரிய மரமாகவே வரும். இது எப்போ எவ்வளோ நல்லா வரும்? இது ஒரு 2-3 இயர்ஸில் வந்துடும். இது ஜாக் ஃப்ரூட்லேயே ரெட்டு, டங்சூரியா ரெட்டு. இது ஸ்ட்ராபெரி கொய்யா பழம் வந்து இது மாதிரி ரெட் கலரில் வரும், குட்டிஸாக. இது துரியன் ஃப்ரூட்டு. இது வந்து துரியன் ஃப்ரூட். நம்மக்கிட்ட சீட்லிங் தான் இருக்குது, கிராஃப்டிங் கிடையாது. இது கொஞ்சம் ரேட்டு தான், காஸ்ட்லி தான். அது இதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐனி பழம் சொல்லுவாங்க. ஐனி பழம். இதுவும் சீட்லிங் தான், நமக்கு கிராஃப்டட் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா தாய்க்கு நாவல். கிட்டத்தட்ட ஒரு பழமே ஒரு 1/4 கிலோ சைஸ்க்கு இருக்கும். இது வந்து மலையன் ஆப்பிள், வாட்டர் ஆப்பிள் பழம் மாதிரி ரெட் கலரில் செமையாக வரும். ஒரு 3 இயர்ஸில் பழம் வந்துடும். இது கம்பல்சரி பஞ்சாக வரும். நம்ம இது தாய்க்கு அந்த தைவான் பிங்க் கொய்யாவிலே சின்ன செடி. இது விஷு இல்லை, பிரான்ச்சஸ் இருக்காது, சிங்கிளாக இருக்கும். இதுதான் வந்து இந்த இது ஐஸ்கிரீம் பீன்ஸ் சொன்ன இல்லைங்களா, அந்த மாதிரி. இது வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஃபேவரட் இது பழம் சாப்பிட்டாலே ஃப்ளேவரில் இருக்கும். ஆமாம். இதெல்லாம் அர்க்காக்கண்ணா. இது அலகாபாத் கொய்யா. மீடியம் ஸ்மால் சைஸ் பிளாட்டு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வெரிகேட்டட் கோவா. இலை எப்படி இருக்குதோ காய் அதே மாதிரி வரும். இது வால்நட் பிளான்ட். இது வால்நட்டா? ஆமாம், வால்நட் பிளான்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே நேற்று ஃப்ரெஷ் பிளான்ட் இருந்துச்சு. இது பழைய பிளான்ட். இது சாண்டல் ஃப்ரூட். இது வெளியே பார்த்தா உங்களுக்கு அத்திப்பழம் மாதிரி வரும். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே கட் பண்ணும்போது நமக்கு இது மாதிரி வரும், மங்குஸ்தான் மாதிரி சேஃபில் இருக்கும். இது வெல்வெட் ஆப்பிள். இது நேற்று வந்து பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது. எல்லாம் ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் தான். ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கு. எல்லா ஏரியாலுமே பழம் வரும். வீட்டுக்கு மாட்டி வச்சுட்டீங்கன்னா நெல் அந்த அளவுக்கு இருக்கும். எல்லா டைமே பழம் வந்துட்டு இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பழம். எல்லா டைமே பாருங்கள். இது லாஸ்ட் டைம் இருந்த பிளான்ட் ஹைட் எவ்வளோ தான். இந்த டைம் பாருங்கள் எல்லாமே 3 அடி 4 அடி ஹைட்டில் இருக்கும் வெல்வெட் ஆப்பிள் எல்லாமே. இது பராபா ஃப்ரூட். இது குட்டிஸாக வரும். 1 இயர்லேயே பழம் வந்துடும். இதுவும் பராபா எல்லோ கலரில். இது வந்து டேபிள் ஆரஞ்சு இல்லை டேபிள் லெமன் சொல்லுவாங்க. ஆரஞ்சு பழம் மாதிரி தோல் வைக்கிறதுனால அது ஆரஞ்சு பேர். பட் லெமன் அது டேபிள் லெமன். வெரைட்டி. இது என்ன பூனா? அது பன்னீர் புஷ்பம். வாஸ்துக்காக யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் திருநீர் கொடுப்பாங்க அந்த இலையில தான். அவ்வளோ சிறப்பானது அது. இது டிராகன் ஃப்ரூட். இது ரெட்டு. இது பார்த்தீங்கன்னா ஆலிவ் பிளான்ட். இது ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஃப்ரூட்டோட பிளான்ட் தான் அது. எல்லா ஏரியாலையுமே அதை காய் வரும். அது வேறு. இதுபோல் இது சீத்தாவிலே வந்து கோல்டு கலரில் ரெட் கலர் சீத்தா. இது ரெட் சீத்தா. ஆமாம், செவ்வாழை பார்த்தா ரெட்டாக வரும். இது வந்து தாய்லாந்து மேங்கோ. இது பட் பண்ணதா என்னது? பட்டிங் கிராஃப்டட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் மேங்கோ, ATM மேங்கோ, தாய்லாந்து வெட்டிஸ். இது எல்லா டைமே காய் வந்துட்டு இருக்கும். லாஸ்ட் டைம் பூவோட இருந்துச்சு, கஸ்டமர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது பீனட் பட்டர் ஃப்ரூட். இது பீனட் பட்டர். இதெல்லாம் உடனே காய் வந்துடும் பாருங்க. எல்லாமே பூ பாருங்க. இது என்ன டேஸ்ட்டா? இதனால இந்த கொஞ்சம் கல்லக்காய் சாப்பிட்ற மாதிரி தான், வெண்ணெய் மாதிரி இருக்கும். உள்ள கல்லக்கொட்டை இருக்கும். இது வந்து கோல்டு கலர் சீத்தா. கோல்டன் சீத்தா. இது ஜப்பான் கொய்யா அல்லது ரெட் டைமண்ட் கோவான்னு சொல்லுவாங்க. 1 kg பக்கம் வரும் கிட்டத்தட்ட. அது காஸ்ட்லி கொய்யா. அது
இது வந்து அண்ணா ஆப்பிள் ஆல் கிளைமேட்லேயும் வரக்கூடிய ஆப்பிள் இது. அதிக லீஃபெல்லாம் வராது, வெறும் ஸ்டெம்மு மட்டும் தான் இருக்கும். ஆனால் கொய்யா வந்துடும், ஆப்பிள் வந்துடும் அதில். இது நான் ஷெட்டில் நனலில் வைக்கணுமா? கொஞ்சம் ஓப்பன் வெயிலே வச்சுக்கலாம். மந்த்லி 2 times வேப்பம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணாலே போதும், எதுவுமே பிரச்சனை வராது. சரி சரி. 40 டிகிரி வெயில் அடிக்கிற இடத்துல கூட வராது. இது பாதாம் பருப்பு, நம்ம வாங்கி சாப்பிட்ற பாதாம். இது எல்லாமே முந்திரி, இது ஊட்டு செடி தான். அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ஃப்ரூட். இது மில்க் ஃப்ரூட்டா? ஜமைக்கன் மில்க். ஓகே, நல்லா இருக்கு. உள்ள எல்கல் ஒயிட் கலர் தான். கலரே பாருங்க, ஃபுல்லாக பாருங்க. இது பின்னாடி கோல்டனில் இருக்கும், மேலே வந்து க்ரீனில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா முல்சித்தா, கேன்சருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னா முல்சித்தா மட்டும் தான் சஜஷன் பண்ணுவோம் டாக்டரு. வெளியே பார்க்கும்போது பலாப்பழம் மாதிரி இருக்கும், லைட்டாக கொஞ்சம் புளிப்பும் இனிப்பும் மிக்சிங் அந்த மாதிரி வரும். கேன்சருக்கு பெஸ்ட் ஃப்ரூட் இதுதான். ஓகே ஓகே. இது வந்து நார்மலாக தெரியும் உங்களுக்கு, ஒயிட் நாவல் ஆல் சீசன் மாடி தோட்டத்தில் வச்சு வளர்த்துக்கலாம். நீங்கள் வச்சாலும் ஒரு 3 monthலேருந்து 4 monthலேயே காய் வைக்க ஆரம்பிச்சிடும். போன டைம் வரும்போது பூவோடு இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, காலி ஆயிடுச்சு அதெல்லாம். இது பார்த்தீங்கன்னா அது ரெட் கலர் லைட்டாக பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகும்போது சாப்பிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, இது வந்து பிரெட் ஃப்ரூட், கறிப்பழம்னு சொல்லுவாங்க. இது வந்து குழம்புக்கு போட்டு ஆமாம், அது வரும். ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கி எல்லாமே இது பார்சல் தான். இது சரி சரி, எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே நீங்கள் பார்சல் பண்ணி புக் பண்ணிக்கலாம். மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் வந்து உங்கள் ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் மேட்டூர் சூப்பர் ஏரியா வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் சரி, வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே போல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளம்ஸ் வெறும் ஸ்டெம்மு மட்டும் தான் இருக்கும், அது பூ எடுத்து காய் வைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே, இது எல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஏன்னா கேட் ஃப்ரூட்ன்றது பூனை பழம் சொல்லுவாங்க. பூனை கண்ணு மாதிரி ஒயிட்டாக வரும் பழம் அதில். பாருங்க, பூ இருக்கு பாருங்க, எல்லாம் பொட்டு இருக்குங்களா, உடனே காய் வைக்க ஆரம்பிச்சிடலாம். மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கேட் ஃப்ரூட்லாம் ஈஸியாக. ஸோ இவ்வளோ வெரைட்டி, இப்போ நிறைய எக்ஸாட்டிக் வெரைட்டி வந்துருக்கு, பார்த்துருப்பீங்க. ஸோ பாருங்கள், ஸ்டார் ஃப்ரூட்லாம் பாருங்கள், பூவோடு இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் ஊர் வந்து எந்த ஊராக இருந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டெலிவரி செய்யப்படும். ஸோ கேஸ் வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவேன், உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய செடி இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன்.